எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளை தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி. நாளை தினம் மட்டுமாவது உங்களுடைய பூஜை அறையில் வாராகி அம்மனை நினச்சி இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு தீராத கஷ்டம் அப்படிங்கிறது என்றைக்குமே வரவே வராது. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய 5 தலைமுறைக்கும் தீராத கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விளக்கு என்ன, அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். இந்த உலகத்தையே காத்து அரவணைத்து வச்சிருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி தேவியா இருக்கக்கூடிய வாராகி அம்மன் தான். இந்த அம்மனுக்கு உகந்தது தான் பஞ்சமி திதி. நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. அதிலும் பார்த்தீங்கன்னா சித்திரை மாசத்துல வரக்கூடிய இந்த தேய்பிறை பஞ்சமி திதியை யாருமே தவற விட்டுறாதீங்க. உங்களுடைய குடும்பத்தோட சுபிக்ஷத்திற்கு நாளைக்கு சாயங்காலம் வாராகி அம்மனை நினைச்சு உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு விளக்கை நீங்க ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கனாலே போதும். குடும்பத்துல தலைமுறையா சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும், பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. இதை தவிர எதிரி தொல்லை விலகி கந்திருஷ்டிகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம காண போகும். தீராத கஷ்டங்கள், தீராத கடன் சுமை, தீராத நோய் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி அது சரியாகணும் அப்படின்னா நாளைய தினம் இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும். அது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிருந்தாலும் சரி, சாயங்காலம் ஒரு முறையாவது நீங்கள் குளிச்சிடணும். அதுக்கப்புறம் பூஜை அறையில் வாராகி அம்மனோட திருவுருவப்படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. நீல நிறப்பூ, சிவப்பு நிறப்பூ இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருவேளை உங்களுக்கு இது எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வாசனை மிகுந்த பூக்களை வச்சு நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ கிடைச்சாலும் ரொம்ப விசேஷமானது. வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பூவும் கூட. வாராகி அம்மனுக்கு முன்னாடி நீங்கள் கட்டாயம் ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா 5 முக விளக்கு. 5 மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சாலும் சரி. இப்போ நிறைய கடைகளில் 5 முக விளக்கு கிடைக்குது, மண் விளக்கு. நீங்கள் அதை இதுக்கு பயன்படுத்திக்கிட்டீங்கனாலும் சரி. இதை நீங்கள் ஏற்றுறப்ப வாராகி அம்மன் கண்டிப்பாக அதில் அமருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாராகி தேவிக்கு கிழங்கு வகைகள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதனால் நாளைய தினம் சர்க்கரை வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இதில் எது கிடைக்குதோ அதை அவிச்சு நெய்வேத்தியமாக வைங்க. எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஒரு டம்ளர் பானகமாவது நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வாராகி அம்மனுக்கு முன்னாடி நம்ம ஏற்றி வச்சிருக்க விளக்குக்கு முன்னாடி நம்ம அமர்ந்து வாராகி அம்மனை மனசார நினைச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு மனசார 5 நிமிஷம் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களால முடியும் அப்படின்னா வாராகி அம்மனுடைய 108 மந்திரத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யறது ரொம்ப நல்லது. வாராகி அம்மனுடைய மூல மந்திரமும் இருக்கு, அதையும் நீங்க தாராளமா சொல்லலாம். இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல. ஓம் வாராகி தேவியே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை கூட நீங்க சொல்லி வழிபாடு செய்யலாம். இதை நீங்க 108 முறை சொல்றப்பவும் கையில கொஞ்சமா பூ வச்சுட்டு அர்ச்சனை செய்யற மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம். சித்திரை மாசத்துல வரக்கூடிய பஞ்சமி திதியில நம்ம வாராகி அம்மனை மனசுல நினைச்சு வீட்டுல பூஜை செஞ்சோம் அப்படின்னா குடும்பத்துல சுபிக்ஷமானது அதிகரிக்கும். தீராத கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலமானது பிறக்கும். உங்க குடும்பத்தை பாதுகாக்க அந்த வாராகி தேவி மனம் மகிழ்ந்து உங்க வீட்டுல பூஜை அறையில அமருவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. வாய்ப்பு இருக்கு அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது வாராகி அம்மன் இருந்தாங்க அப்படின்னா போய் பார்த்துட்டு உங்க கையால விரலி மஞ்சள் மாலை கட்டி போடுங்க. உங்க வீட்டுல சுபகாரிய தடை இருந்தா கண்டிப்பா அது விலகும். விரலி மஞ்சள் மாலை போடுறப்ப 11, 21 அப்படிங்கிற ஒற்றைப்படையில வாங்கி கோக்குறது ரொம்ப நல்லது. அந்த விரலி மஞ்சளை நீங்க மாலையா கட்டுறப்ப மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய நூல்ல உங்க கையாலேயே நீங்க கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருவேளை உங்களால அந்த விளக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க, கோவிலுக்கும் போக முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க, உங்க வீட்டுல வாராகி அம்மனுடைய திருவுருவ படமே இல்லை அப்படின்னாலும் சரி, நாளைக்கு சாயங்காலம் வாராகி அம்மனை உங்களுடைய மனசார நினைச்சு உங்க வீட்டுல ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் மனசார சொல்லி இந்த மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு செய்யுங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமானது தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.